வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாரதியார் சொன்னார். அதுபோல இளைஞர்களுடைய எழுச்சி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க மாணவர் படை, இளைஞர் படை, பொதுமக்கள், பெண்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் என்று அலங்காநல்லூர் துவங்கி கன்னியாகுமரி முதல் திருநெல்வேலியிலிருந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரியிலிருந்து தேனியிலிருந்து விழுப்புரத்திலிருந்து சென்னை மெரினா கடற்கரை என்று எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தப்படாத இடம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு பெரும் போராட்டமாக வெடித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான, பீட்டாவுக்கு எதிரான மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்கென்று ஒரு தனி தலைவர் இல்லை, இந்த போராட்டத்துக்கென்று ஒருங்கிணைப்பாளர் இல்லை. மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூடி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு சில நண்பர்கள் அவளை ஒருங்கிணைத்தும் அவர்களை ஒருங்கிணைத்தும் ஊக்கப்படுத்தும் இருந்தாலும் கூட இதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பாளரோ, ஒருங்கிணைப்பாளரோ, நிர்வாகியோ, தலைவரோ, பொதுச்செயலாளரோ எல்லாம் யாருமே இல்லாமல் முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய எழுச்சியாக இந்த ஒரு போராட்டம் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக இடைவிடாமல் அலங்காநல்லூரிலும் மெரினாவிலும் நடந்த கொழுந்து விட்டு எரிந்த அந்த அக்னி குஞ்சு தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது, டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது, புதுச்சேரியில் வந்து பந்த் நடத்தப்பட்டு ஆலோசனை பண்றாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு வியக்கத்தக்க வகையில் ஒரு பெரிய அக்னி குஞ்சாக இது மாறி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இன்று மாலை ஒரு 5-5:30 மணி அளவில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இன்றிரவே நான் டெல்லி கிளம்புகிறேன். நாளை பிரதமரை காலை 10:30 மணிக்கு சந்திக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து சந்திக்கிறேன். அதிகாரி பெருமக்களோடு சேர்ந்து சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறேன். இந்த இடத்துல உடனடியாக இந்த உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுறதுனால நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரை சந்திக்கணும் என்பது கோரிக்கையில் ஒரு வகையாக இருந்தது. அதே போல அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு போராட்டத்தில் ஒரு கோரிக்கை இருந்தது. தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது கோரிக்கை இருந்தது. இது போன்ற கோரிக்கைகள் அத்தனையுமே நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் MK சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் நிச்சயம் VK சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனையில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா திசையிலுமே இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய இந்த முடிவை வரவேற்றிருக்கிறார், பாராட்டியிருக்கிறார், வாழ்த்தி இருக்கிறார். அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் சில மாணவ பிரதிநிதிகள் கூட அழைத்து சென்றால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று தன்னுடைய வாழ்த்து செய்தி தெரிவித்திருக்கிறார். இப்படி அத்தனை கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கின்றன. மாணவர்களுடைய எழுச்சி அதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் சில கவனிக்கத்தக்க விஷயங்கள் இருக்கின்றன. இந்த போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கண்ணியாக முழுக்க முழுக்க இருந்தது சமூக வலைத்தளங்கள். வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து அத்தனையுமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக இருந்திருக்க, இணைப்பு சங்கிலியாக இருந்திருக்கின்றன. அதே சமயம் சில விரும்பத்தகாத, சில தவறான திசை திருப்பக்கூடிய தகவல் கூட பரப்பப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல அமைப்பு ரீதியான விஷயங்களுக்கு, சித்தாந்த ரீதியான விஷயங்களுக்கு எதிரான குரலும் கூட இந்த இடத்துல எதிரொலிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து சில இடங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கார்கள். நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, சில தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணத்தினால, யார் பண்றா அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு வியப்புக்குரிய நிலைமை நம்ம பார்க்க முடியுது. இதற்கான காரணம் சிஸ்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஊடுருவிக்கிறார்களோ அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமா இருக்கக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேள்வி இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இன்று எழுந்திருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய இந்த நெருப்பு போரி அடுத்தடுத்த போராட்டங்களும் தொடருமா, அல்லது வந்து ஒருமுறை எழக்கூடிய விஷயமா? இந்த போராட்டம் இளைஞரின் எழுச்சி நிரந்தரமா, நீர்க்குமிழியா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய நேற்று இரவு அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் மாஃபா பாண்டியராஜனோட பேச்சுவார்த்தை நடத்திய ஒருங்கிணைப்புகளில் ஒருவராக இருந்த சமூக ஆர்வலர் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு சந்திரமோகன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு வன்னி அரசு நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திரு செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு தீரன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவர்கள் மட்டுமில்லாமல் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நரேந்திரன் நம்முடைய இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு வன்னியரசர் அப்படின்னு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த இளைஞர்கள் நடத்திய போராட்டங்களில் ஒரு சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் திரு KN நேரு, திரு சுகவனம், திரு பெரியண்ணன் அரசு இவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்தில் அவங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கறதுக்காக போனவங்க. அவங்களுக்கு சிஸ்டம், அவங்களுடைய இளைஞருடைய போராட்டத்துக்கு முழுமையான தங்களுடைய ஆதரவு வெளிப்படுத்துறதுக்காக போனவங்க. எப்பயுமே இவங்க மாற்றுக்குரல் கொடுத்ததும் இல்லை. 2009 இதற்காக ஒரு அவசர சட்டத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றது அப்படிங்கிற மறந்துட முடியாது. ஸோ ஒரு திமுக மீதான எதிர்பார்ப்பாக்காமல் ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் மீதான எதிர்பார்க்கிறதா, இல்லை 2015, 16 2 வருஷம் நடக்கல, 17 நடக்கல, அப்ப இந்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க, இந்த அமைப்புகள் என்ன செஞ்சு அப்படிங்கிற விரக்தியோட வெளிப்பாடு? முதல்ல இந்த
மாணவர்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்று சேர்ந்து இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது உண்மையிலே உள்ளபடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு அரசுக்கு எதிராக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அதை வந்து மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த முழக்கம்ங்கிறது வந்து உண்மையாகவே வந்து வரவேற்கக்கூடியது. இதை ஒட்டி வந்து அங்கங்கே வந்து தடியடி நடத்தி அதை கலைக்கிறது, இல்லை அதுக்கு எதிராக வந்து காவல்துறையை பிரயோகிக்க செய்வது, இதெல்லாம் வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இந்த நெருப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இது வந்து கடுமையாக வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே வந்து நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துங்க, அந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சி நடத்துங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தால் கூட வந்து ஒரு அவசர சட்டத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடந்த ஆண்டும் அதை தான் சொன்னாங்க, இந்த ஆண்டும் இதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த போராட்டத்தை ஆதரித்து போகிறவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய மனநிலை என்னவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது. அவங்க பின்னணியில் வந்து எனக்கு என்னென்னா வெளிப்படையாக என்னென்னா, பீட்டாங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு, அது ஒரு என்ஜிஓ அமைப்பு. அந்த அமைப்புக்கு எதிராக இன்னொரு அமைப்பு ஏதோ இருந்து இவங்களை வந்து தூண்டி விடுதோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இதான் என்னுடைய கருத்து, பார்ட்டியான கருத்தில் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாணவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து நியாயமானது, அது உண்மையாகவே வந்து வரவேற்கக்கூடியது அப்படிங்கிறது வேறு, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த அமைப்பு ரீதியான தலைமைகளை எதிர்ப்புக்கான காரணம் வந்து வேற யாரோ அமைப்புகள் வந்திருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு அவங்களுடைய உள்நோக்கத்துக்காக இந்த செயல்பாடுகள் அங்கங்க ஊடுருவி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கறத, உண்மையாகவே இந்த இளைஞர்கள், மாணவர்கள் ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு தொடர்பான வரலாற்று பின்புலத்தோடு தான் இந்த போராடுகிறார்களா என்பது எனக்கு ஐயம் இருக்கிறது. திரு தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அரசியல் கட்சிகள் மீது விரக்தி அடைந்து 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கல, 3வது ஆண்டும் நடக்காமல் போயிருச்சு, இனி அடுத்த பொங்கலுக்கு தான் என்ன ஆகும் நிலைமை இருக்கும்போது விரக்தியின் வெளிப்பாடாக இல்லை, எங்களுடைய எழுச்சியின் காரணமாக நடத்தி காட்டும் அப்படிங்கிற வரும்போது இந்த சிஸ்டம் மீது, இந்த அமைப்பு மீது அவர்களுடைய கோபம் இயல்பானது என்று எடுத்துக்கிறீங்களா, அது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? இல்லை, அப்படி பார்த்தால் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அந்த பொங்கலுக்கு முன்னாடியே மாணவர் சமுதாயமானது இதில் வந்து பங்கேற்று இருக்க வேண்டும். எப்படி அவர்களும் அதே போல் அரசும் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், உச்சநீதிமன்றத்தில் நமக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்லித்தான் மத்திய மாநில அரசுகள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பானது உடனடியாக இதற்கெல்லாம் தீர்ப்பு தர முடியாது என்று தள்ளி போடப்பட்டது. அதனுடைய விளைவாக அவர்கள் எப்படி ஏமாந்தார்களோ, பொதுமக்களும் மாணவர்களும் எப்படி ஏமாந்தார்களோ அதே போலத்தான் நாமும் அரசிலே இருக்கக்கூடியவர்களும் ஒரு ஏமாந்த ஒரு சூழ்நிலையில் ஆளாக்கப்பட்டோம். ஆகவே இதை பொறுத்தளவிலே மத்திய மாநில அரசுகள் இதெல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது யார் இந்த விலங்குகள் பட்டியலை, காட்சிப்படுத்தப்படுகின்ற விலங்குகள் பட்டியலை சேர்த்தாங்க பேசியாச்சு. அதனால அதை பற்றி பேசல. இந்த ஷாக் வந்து இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இது ஒரு ஷாக் தான் அப்படின்னு இல்லை. இப்போ பொதுவாக என்ன அவங்களுக்கு இருக்குன்னாக்கா வந்து இளைய சமுதாயத்திற்கு, குறிப்பாக மாணவர் சமுதாயத்திற்கு இன்றைக்கி கூட வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரமாக நின்று முழக்கங்களை போடுறாங்க. அது வந்து அதற்கு காவல்துறையானது பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு முறையாக எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த சாலையை மறிக்கும் பொழுது பொதுமக்களுக்கு அது இடையூறாக வரும்பொழுது தான் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கலைஞ்சி போகிற மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாம இருக்கிறாங்கன்னா அது ஒரு வரலாற்று நிகழ்வா நீங்க பார்க்கலையா? அதுல வந்து ஒரு 10 பேர் கூடினாலே கலவரம் வந்துருங்கிற இடத்துல 10,000 பேர் ஒரு இடத்துல கூடி நிற்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் போக்குவரத்தை கூட நிறுத்தப்படாம அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்றேன். இப்போ வர்ற வழியில நான் 15 இடங்களுக்கு மேல பார்த்தேன், ஓரமா நின்று முழக்கங்களை போட்டு மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை இருக்கிற மாதிரி மாணவர்களுடைய போராட்டம் அவ்வளவு கட்டுக்கோப்பாக, அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு அதான் சொல்ல வரேன். அப்ப அந்த கட்டுக்கோப்பையும் எதிர்பார்ப்பையும் அரசியல் கட்சிகளால், அமைப்புகளால், உச்சநீதிமன்றமோ மற்ற அமைப்புகள் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை, நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கிறோம் சொல்லிட்டு தன்னுடைய கையில் எடுத்த விஷயமா தான் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது வந்து தென் மாவட்டங்களில், குறிப்பாக அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து நடைபெறுவதாக இருந்தது. திருவள்ளூர் நடந்திருக்கு, வேலூர் நடந்திருக்கு, திருவண்ணாமலை நடந்திருக்கு, இந்த கோயம்புத்தூர் இல்ல, இப்ப இல்ல இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. அது மஞ்சு விரட்டு என்று நடக்கும், மாடு விரட்டு, மாடு பிடித்தல் என்று நடத்துவார்கள், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் அலங்காநல்லூர் மாதிரி, பாலமேடு மாதிரி எல்லாம் வந்து
ஒரு இவ்வளவு சிறப்பாக வந்து வட மாவட்டங்களில் இல்லை. ஆனால் இந்த தடைக்கு, அதாவது உச்சநீதிமன்ற தடைக்கு பின்னாலே கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போய்விட்டது. தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்திற்கும் உச்சநீதிமன்றமும் சரி அல்லது மத்திய அரசும் சரி எதிர்ப்பாக இருக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் அல்லது ஐயம் இளைய சமுதாயத்திடம் இன்றைக்கு விழுந்து விட்டது. அவர்கள் வந்து இரண்டு அமைப்பை மட்டுமே சொல்றதா தெரியல. நம்ம திரும்ப தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் சில தீய சக்திகள் ஊடுருவி இருப்பார்களோ என்று ஐயமாக இருக்கிறது, மாணவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், மாநில அரசு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் இளைய சமுதாயத்துக்கு ஒரு கோபம் இருக்குன்னு சொல்லி சொன்னா உடனே தீய சக்தின்னு சொல்லிடுறதா? எந்த அடிப்படையில் இந்த ஆதாரத்தில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது திரு நரேந்திரன்? நான் இதை கடுமையாக மறுக்கிறேன். அது போன்ற எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அமைச்சருக்கும் அது போன்ற ஐயங்கள் எங்கள் மீது இளைஞர்கள் கோபம் இருக்கிறது என்ற ஐயம் எங்களுக்கு கிடையாது. காரணம், இளைஞர்களுக்கு யதார்த்த நிலைமை என்ன என்பது அவர்களுக்கு படித்த மாணவர்கள், அனைத்தும் புரிந்து கொண்ட மாணவர்கள், அவர்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த சாலையிலே இறங்கி போராடுகின்ற பொழுது கூட ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் ஒரு கண்ணியத்தோடு இந்த நாட்டுடைய கலாச்சாரத்திற்கும் இந்த நாட்டுடைய தேசிய தன்மைக்கும் இந்த தமிழர்களுடைய பண்பாடை காப்பாற்றுவதிலும் இந்த இளைஞர்களுடைய ஆர்வம் உண்மையிலே எங்களை மெய்சில் இருக்க வைக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்திற்கு இடையிலே ஒரு சிலர் சென்று அவர்களை திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட அவர்கள் அதற்கு யாரும் காது கொடுக்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை என்பது நடக்கின்ற சம்பவங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலே ஒரு இளைஞருடைய எழுச்சியை அவர்கள் தீய சக்திகள் நுழைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கிட்டயே வந்து செய்தியாளர் கேட்கிறாங்க, அந்த தீய சக்தியின் யார்? நிச்சயமாக அந்த தீய சக்தியின் யார் குறிப்பிட எனக்கு தரவுகள் வரட்டும், நான் சொல்றேன்றாரு. அது பகல் நடந்தது. இப்ப ராத்திரில நீங்களா சொல்லுங்க தீய சக்தி எதுன்னு. நிச்சயமாக நிறைய அமைப்புகள் மாணவர்களுக்கு மத்தியில் அமைந்து கொண்டு நீங்கள் மோடி மீது குற்றம் சொல்லுங்கள், மோடி ஒழுக என்ற கோஷம் போடுங்கள் சொல்வதெல்லாம் எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள், அன்பர்கள், பொதுமக்கள் கூட எங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே, இது வந்து ஒரு இந்த சிஸ்டத்து மேல மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றல அப்படிங்கிற சிஸ்டத்தின் மீதான ஒரு கோபமா நீங்க பார்க்கலையா? இது சிஸ்டத்தின் மீது வருகின்ற கோபம் அல்ல, இது நடக்க வேண்டும் என்ற பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக எடுத்துகிற எழுச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையிலே இந்த எழுச்சியை நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது நீர்க்குமிழியா நிரந்தரமா என்று. உண்மையிலே இந்த இளைஞருடைய எழுச்சி இந்த நாட்டினுடைய அத்தனை விஷயங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுகிற விஷயங்கள், இந்த எழுச்சி தொடர வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அதில் உங்கள் மீதும் சேர்த்து தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படிங்கிற உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். நான் திரு விஜயன் அவர்கள்ட்ட நான் சட்ட ரீதியான விஷயங்களை கேட்க விரும்பினாலும் கூட அதற்கு முன்னாடி ஒரு பார்வையாளர் அந்த விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திரு வன்னியரசு சொன்னதை கேட்டிருப்பீங்க, திரு நரேந்திரன் சொன்னதை கேட்டிருப்பீங்க, திரு தீரன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த பிரச்சனையில் இளைஞர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய கொந்தளிப்பு அரசுகள் மீது உள்ள கோவமா, கட்சிகள் மீது கோவமா, இல்லை ஒட்டுமொத்தமாக எதுவுமே சரியில்லை சார், அந்த காலத்தில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே இது ஒன்றுமே சரியில்லை சார், எல்லாரும் நிற்க வச்சு சுடணும் சார் அப்படிங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக நீங்கள் பார்க்குறீங்களா திரு விஜயன்? நான் இதை எப்படி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அமைப்பு ரீதியாக எல்லாருக்கும் பல வெறுப்புகள் இருக்குது. இதை நம்ம இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். எப்படி திலக் விநாயகர் ஊர்வலத்தை சுதந்திர போராட்டத்தோடு கலந்தாரோ, அது மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கிற ஒரு விஷயத்தோடு அணுகும் பொழுது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாம் முக்கியமாக இந்த இளைஞர்களை பாராட்டுவது என்னவென்றால், 50 வருடமாக அடிமைத்தனத்தையே பார்த்து பார்த்து அரசியல்வாதிகளுக்காக ஜால்ரா தூக்கி காலில் விழுந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை மாறி 50 வருடம் கிடைத்து எந்த ஒரு அரசியல் தலைவருடைய குறுக்கீடும் இல்லாமல், எந்த ஒரு மூன்றாம் அணியினுடைய குறிப்பீடும் இல்லாமல் அவர்களாகவே முன்னெடுச்சி நடக்க வந்தது மிகவும் நல்ல விஷயம். இது இதோடு நிற்கக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு 3 கோடி பேராவது ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் விருப்பம். என்ன காரணம் என்னவென்றால், ரெசிஸ்டன்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸே பண்ணாமல் எல்லா அசிங்கத்தையும் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழர்கள். ஒன்று மத்திய அரசினுடைய டிமானிட்டைசேஷன் சட்டத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் மத்திய அரசு நடந்து கொள்கின்ற டபுள் ஸ்டாண்டர்ட் விஷயங்கள்,
மற்றொன்று ஜெயலலிதா இறந்த பிறகு நடக்கின்ற மக்களுடைய வெறுப்பு, இந்த அரசினுடைய அமைப்பு அந்த செயல்பாடு, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே புகைஞ்சிட்டு இருக்கிற ஒரு தணல். அந்த தணலுக்கு ஒரு வடிகால் தான் இந்த நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். நான் திரு சந்திரமோகன் கேட்க விரும்புகிற விஷயம், இந்த கட்சிகள் மீதான எதிர்ப்புக்கும் அதிருப்திக்கும் அமைப்புகள் மீதான கோபத்துக்குமான காரணம் என்ன? நீங்களே ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க, இன்னும் 100 பேர் அமைப்பு நடத்துவாங்க, இன்னும் 100 பேர் அமைப்பு நடத்தலாம், எல்லாமே ஜனநாயகம். பட் ஏற்கனவே இருந்து மக்களுடைய ஆதரவை பெற்ற ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, இது போன்ற எதிர்கட்சியாக செயல்பட்டு காங்கிரஸ், இது மாதிரி கட்சிகள் மீதும் அமைப்புகள் மீதும் கோவத்தை காட்டலன்னு இருக்கும். அவர்கள் தானே மக்கள் பிரதிநிதிகள், அவங்களை நாம தானே தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். அதாவது அவங்க ஏன் அரசியல்வாதிகள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜல்லிக்கட்டு விஷயம் இப்போ தான் நடக்கிறதா? கடந்த 3 வருஷமாக நடந்துக்கிற விஷயம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்திய அரசு கிட்ட இதை பற்றி ஏன் முன்னாடியே ப்ரெஷர் இன்னும் கொடுக்கல? ஏதோ வேலைலாம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, பால் குடம் தூக்குறீங்க. இவ்வளோ முக்கியமான எங்களுடைய இனத்து விஷயம், எங்களுடைய உயிரை பாதிக்க வேண்டிய விஷயம், எங்களுடைய நெஞ்சுக்கு அவ்வளோ ஆழமாக பாதிக்க போகிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் பார்லிமெண்ட்லேயோ இல்லை இதுலேயோ போராட்டம் பண்ணலை, இதுக்காக தீர்வு கொண்டு வரலன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் இல்லை இப்போ ஆரம்பிக்கும் போதே என்ன இவங்களை யாராவது தூண்டுறாங்களா, இது பின்னாடி ஏதாவது சக்தி இருக்கான்றது அந்த கேள்வியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அனைத்து இளைஞர்களுக்கும் அவ்வளவு பெரிய அவமானமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு உணர்வோட அவங்க வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். 2 நாளா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாராவது தூண்டுறாங்களா நம்ம கேட்டோம். ஒருத்தருமே அந்த மாதிரியான சந்திரமோகன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா கேட்கறதே தப்பு சார். ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்க வந்தவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. அங்க வந்தவங்க எல்லாரும் யாராவது தூண்டினார்களா அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோமா? இங்க அந்த மாதிரி யாராவது பின்னாடி இருந்து செய்யறாங்களான்னு கேட்கிற கேள்விக்கு எப்ப கேட்டோம்? முதல் கேள்வி அதானே. என்ன கேட்டோம்? நம்ம பிஜேபி இவர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி சந்தேகப்படுகிறார் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு நாங்க பதில் சொல்ல விரும்புறோம். இல்ல ஒரு நிமிஷம், பாஜகவுடைய நரேந்திரன் நம்ம அந்த மாதிரி கேட்டோமா? நம்ம சந்திரமோகன் அந்த மாதிரி கேட்டோமா? தீய சக்தி நுழைஞ்சு சொல்றீங்களா, யார சொல்றீங்க? நம்ம அவரை கேட்டோமா உங்களை கேட்டோமா? நம்ம ஆரம்பிக்கிறதே அந்த கேள்வியில ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு மத்தியில எந்த குழப்பத்தையும் நீங்க தயவு செய்து உருவாக்காதீங்க. ஒரு நிமிஷம், என்ன குழப்பத்தை உருவாக்குறோம் நீங்க சொல்லணும் தயவு செய்து. என்ன குழப்பம் சிம்பிளா சொல்றேன். இது இளைஞர்கள் தானாகவே உணர்ந்து படித்து தெரிந்து ஆராய்ந்து அவங்களா ரோட்டுக்கு வந்த ஒரு விஷயம். இது எந்த ஊடகத்தையும் நம்பியும் வரல, சமூக வலைதளத்துல மட்டுமே பரப்பி அவங்களா ஒரு புரட்சியை கிளப்பியிருக்காங்க. இதுக்கு தலைவர்கள் யாருமே இல்ல. அங்க இருக்க ஒருத்தரும் தலைவன். ஏன்னா நம்ம ஓபன் சொல்லும்போது நீங்க கேட்கலையா? நீங்க இல்லையா இங்க? இல்ல நீங்க அரங்கத்துல இல்லையா? நான் சொல்றது கேளுங்க, நான் பேசுறத விடுங்க. அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தலைவர். ஏன்னா பிசிஏ ஆக்ட்னா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு இளைஞர் இருக்கான். மக்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி யாரும் ரோட்டுக்கு வராம உட்கார்ந்து அமைதியா இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. தண்ணி பேக்கெட் வேணுமா, சாப்பாடு வேணுமா அரேஞ்ச் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு, என்ன அருமையா பண்றாங்க. அதாவது இதுவரைக்கும் அதிமுகவுடைய பிரதிநிதி அதைத்தான் சொல்றாரு, நரேந்திரன் அதைத்தான் சொல்றாரு, அரசியல்வாதிகள் வழக்கறிஞர் விஜயன் தான் சொல்றாரு, திரு வன்னியரசன் யாராவது ஒருத்தர் இந்த இளைஞருடைய போராட்டம் தவறுனோ, திசை திரும்பி இருக்கணும், முறையற்ற நடக்கணும் சொல்றாங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற விஷயம் அவருடைய சுய கட்டுப்பாடும் பெருந்தன்மையும். நீங்கள் அவர்களை மறுக்கிறீர்கள், மறுத்துக்கிட்டே இருப்போம் சார். இங்க போராட்டம் ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, எந்த அரசியல் கட்சிகளும் உள்ள வர விட மாட்டோம். 2வது, இது அறவழி போராட்டமாக மட்டும்தான் இருக்கும், வன்முறையில் இறங்க மாட்டோம். 3வது, மக்களுக்கு எந்த பாதகமான ஒரு விஷயத்தையுமே இந்த போராட்டத்தில் செய்ய மாட்டோம். அதை ரொம்ப தெளிவா இருந்தோம். இந்த 3 விஷயத்தை நாங்க நினைக்கிறோம், ரொம்ப காலமா நாங்க போராடிட்டு இருக்கோம், ஜெயிலுக்கு போயிட்டு வரோம், ஊழல் இருந்து போராடுறோம். சரி, இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொன்னோம்னா அங்க போனா அவன் தெளிவா இருக்கான். ஆனா நீங்க என்னன்னா இதெல்லாம் சொன்னோம், எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறோம் அப்படின்றான். அதை கேட்கும் பொழுதுதான் தெரியுது இவங்களுக்கு தலைவர்கள் தேவை இல்லை. அவன் படிச்சுட்டு அவன் சொல்றான், எங்களுடைய புரட்சியை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். இப்படி போராட்டம் பண்ணாதான் இப்ப இப்ப என்ன சொல்றாரு சிஎம், நான் டெல்லிக்கு போயிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசுறேன்னு. பிரைம் மினிஸ்டருக்கு இளைஞர்கள் சொல்ற ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, எங்களுடைய எம்பிக்களை பார்க்க கூட முடியாது அப்படின்னு திருப்பி அமைச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க. எங்க உணர்வை புரிஞ்சுக்காம
எங்களுடைய எம்பிக்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து மனம் வந்தது? திரு சந்திரமோகன், அதனால பிஜேபி சொல்றது என்னன்னா, நீங்க அநேகமா வந்து தமிழ்நாட்டுல உங்க கட்சி ஆபீஸ மூட்டு கிளம்பி போங்க. ஏன்னா இங்க உங்களால ஒரு புல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. திரு சந்திரமோகன், நம்ம வந்து சந்திரமோகன் நம்ம ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஆழ்ந்துபட்ட ஞானம் கொண்டவர். இது மாதிரி பல ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட பேசுறேன். ஸோ நீங்கள் வந்து விஷயத்தை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அணுகக்கூடியவர், நீங்கள் உணர்ச்சிவசப்படாதவர். நீங்கள் இதுக்கு முன்னாடி பல போராட்டம் நடத்திருக்கீங்க, தனி மனிதராக போராட்டம் நடத்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கனால தான் நம்ம வந்து அங்கே அந்த அத்தனை பேரில் பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம உங்களை கூட்டதுக்கான காரணம். 2 கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்குறேன். ஒன்று, பாஜகவோ தமிழ்நாட்டு கணக்கோ பிரதமரோ இது எப்படி பொறுப்பாக முடியும் நீ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியணும். ஒன்று உங்கள்கிட்ட என்ன காரணம்னா, பாஜக மூடிட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஆஃபீஸை மூடிட்டு போங்கிற பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட், அந்த பொலிட்டிக்கலாக போகாம தான் அந்த கட்சிகளே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ரெஸ்ட்ரெயின் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்காம போனோம்னா அவங்க திடீர்னு எப்படி கொடுப்பாங்க? உங்கள்கிட்டயே நீங்க இன்னைக்கு வர முடியுமா? நாங்க தான் விரும்பி கேட்கிறோம், நீங்க தான் உங்களுடைய பெருந்தன்மையா நீங்க வரேன்னு சொல்லி சொல்றீங்க. நான் கூப்பிட்டேன், சந்திரமோகன் வரலன்னு சொன்னா சந்திரமோகனுக்கு ஜல்லிக்கட்டு மேலே இவ்வளவுதான் அக்கறையான்னு சொல்லி கேட்க முடியுமா? உங்களுடைய அவைலபிலிட்டி நான் பார்க்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இவங்க எல்லாம் பால் குடம் தூக்குனாங்க, இவங்க எல்லாம் சாமி ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் வரை உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசும் மத்திய அரசும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி உடனே தீர்ப்பு சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்டு உச்ச நீதிமன்றம் உங்க அவசரத்தை நான் செல்ல முடியாதுன்னு சொன்ன வரைக்கும், இப்ப நான் சொல்றது 11ஆம் தேதி வரைக்கும் நடந்த நடைமுறை அறிவார்னு சிந்திக்கக்கூடிய சந்திரமோகனுக்கு தெரியும். அப்புறம் இவங்க நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க கேள்வி நியாயம். சரி, 2 விஷயம் கேட்டீங்க, 2த்துக்குமே பதில் சொல்றேன். இப்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்டாலும் எதுவும் பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்டாலும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜமீன்தார் ஒழிப்பு மசோதா வந்த போது அது உச்ச நீதிமன்றத்தில் தான் வந்து அந்த கேஸ் இருந்தது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட் பண்ணாங்க, அவசர சட்டத்தை கொண்டு வந்து அமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. தோழமைகளே இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டால அந்த மாதிரி ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு சத்தியமா முடியும். கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு இது இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு இருக்கு. அதுக்கு தான் சொல்றோம். இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்காது. எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது இவங்க மேல. இவங்க பண்ணுவாங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணாதான் இவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு தீர்வுல வந்த அப்புறம் தான் எல்லாருமே களத்துல இறங்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் கேட்கறாங்க எவ்வளவு நாள் போராடுவீங்க, எவ்வளவு நாள் ஆகும்? நாங்க சொல்றோம் 3 வருஷம் பொறுத்து பார்த்தாச்சு. ஜல்லிக்கட்டு நடந்தா மட்டும்தான் இந்த போராட்டம் நிற்கும். இதுல எந்த விதமான டவுட்டும் வேணாம். தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், தொடர்ந்து இந்த போராட்டம் போயிட்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் 100 இடங்கள்ல பண்றோம் போராட்டங்கள், 100 இடங்கள்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தினமும் நீங்க அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப போங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், என்ன உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கும். நம்ம ரோட்ல இறங்கினா மட்டும்தான், ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம இப்ப பிரஷர் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ற இளைஞர்கள், நீங்க கொடுக்கிற இந்த ஊக்குதல், உங்களுடைய இந்த புரட்சினாலதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட பாருங்க. நான் ஒரு கேட்கிறேன், சல்மான் கானுக்கு பெயில் ஓணுன்றதுக்காக நைட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எழுப்பி அவங்க கிட்ட இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு முடியுது. 7 கோடி வாங்கல. யக்கூப் மேனனுக்கு உதாரணங்களை நீதிமன்ற தொடர்பான உதாரணங்களை சரியா சொல்லுங்க. சல்மான் கானுக்கு நள்ளிரவுல ஜாமீன் கொடுக்கப்படல. ஃபார் இன்ஃபர்மேஷன், யக்கூப் மேனனுக்கு போய் வாங்குனாங்களா இல்லையா? மரண தண்டனை காலையில் நிறைவேற்றப்படதா இருந்தது. அதனால ஒரு உயிர் வந்து அநியாயமா பறிபோகக்கூடாதுங்கிற அக்கறையில ஒரு உயிருக்கு தரணும்ன்றது தப்பு இல்லை நான் சொல்றேன். ஆனா நாங்க சொல்றோம் 7 கோடி பேரோட உணர்வு, எங்களுடைய வாழ்வாதாரத்துடைய பிரச்சனை இது. அதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க வந்து ஏன் செவி சாய்க்க கூடாதுன்ற? அப்பனா 7 கோடி தமிழர்கள் முட்டாளுங்களா நாங்க? எங்களுக்கு புரியலங்க. இன்னொன்னு பீட்டாவை பத்தி ஒரே ஒண்ணு சொல்லுங்க. இல்ல நான் வரேன், அடுத்த கேள்வி வரேன். திரு வன்னியரசு, நீங்க குறுக்கிட வரும்பீங்க. இல்லை, நம்ம நண்பர் சந்திரமோகன் வந்து இவ்வளவு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பதற்றத்தோடு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் ஜல்லிக்கட்டை பற்றி தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில. ஜல்லிக்கட்டு வந்து இன்றைக்கி ஏதோ நடத்தலை, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் நடத்தலை அப்படிங்கிறது ஒரு 3 ஆண்டுகள் நடத்தலை. ஆனால் பல ஆண்டுகளாக பல ஊர்களில் நடத்தவே இல்லை, நடத்தாமலே கிடக்கு. அது காரணம் என்னென்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதே ஒரு இந்துத்துவத்தினுடைய ஒரு உட்கூறாக இருக்கிற சாதியத்தினுடைய பிடிமானமாக தான் இருக்குது. இன்றைக்கி இவருக்கு தெரியுமா எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து மாடை வந்து அணையும் போது இது பள்ளம் அணைய வர்றான், பறை அணைய வரான், அந்த மாட்டை வந்து தொடாதேன்னு சொல்லி எத்தனை ஊரில் கலவரம் நடந்து எத்தனை ஊரில் நின்றுருக்கு அப்படிங்கிறது எனக்கு வரலாறு சொல்ல முடியும். நீங்கள் வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் வந்து இன்றைக்கு வரை வந்து மேலூரில் வந்து இன்றைக்கி வரை வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. எது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே நடத்தலை. அது மாங்குளத்தில் நடத்த முடியல.
நீங்கள் இது போல் வந்து நேற்று வந்து பெரியகுளத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்து மாடு நேற்றைக்கு பிடிக்கும்போது தலித்துகளுக்கு எதிராக வந்து அங்கே இருக்கிற சாதி இந்துக்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இது ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து எங்களை பொறுத்தளவு வந்து ஒரு தமிழருடைய பாரம்பரியம், வீர விளையாட்டு, அதெல்லாம் சரிங்க, நாங்கள் அது வந்து வேணும், அது வந்து அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, நாங்கள் அது வந்து மறுக்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேர் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறீங்களே, நீங்கள் உண்மையிலே வந்து இந்த தமிழருடைய பாரம்பரியமான விஷயம் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க? நீ கௌரவ படுகொலை தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, அதுக்கு இவ்வளோ பேர் வந்து போராடி இருக்கீங்களா? நீங்கள் மற்ற இன்னைக்கு வந்து 100க்கும் மேலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் செத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு இவ்வளவு பேர் எழுந்து போராடி இருக்கீங்களா? நீங்கள் அரசுக்கு எதிராக விவசாயிகள் பிரச்சனை தாங்க. நீங்கள் இவ்வளவு போராடி ஏதோ பதற்றப்பட்டு ஏதோ வந்து இந்த நாடு அழிய போறது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு சாதிய அபிமானத்தோட விளையாட்டுங்க, அது இதுதான் எங்களுடைய பார்வை. ஆனால் தமிழர்களுடைய உரிமை, தமிழருடைய நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து அதில் இருக்கிறோம், நாங்கள் நிற்கிறோம், அதில் எந்த மாட்டு கருத்தில் அது வேணுங்கிற சொல்கிறோம். ஆனால் இவங்க ஏதோ சொல்றது போல வந்து ஏதோ வந்து பதட்டத்தோட வந்து பேசுறதுல இங்க இல்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை, பல பிரச்சனை சொல்றோம். நம்ம இவ்வளவு பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி எந்திரிச்சு 1.5 லட்சம் பேர் ஈழத்துல வந்து சொல்லி முடிச்சிருக்கேன். 1.5 லட்சம் பேர் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டாங்களா? அதுக்கு இவ்வளவு பேர் எந்திரிச்சு நின்னாங்களா? காவிரி பிரச்சனையில இவ்வளவு பேர் நின்றாங்க. ஒண்ணுக்கும் இல்லாத ஜல்லிக்கட்டுக்கு ஏங்க? அப்ப இது வந்து ஒரு சாதியத்தை நிலைநிறுத்துவதற்கு, இவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு போராட்டத்தை வழி நடத்துறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு நரேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னால போராட்டக்காரராக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு சந்திரமோகன் ஒரு குற்றச்சாட்டை வச்சார். பாஜக எதுவுமே செய்யல, மத்திய அரசு தன்னுடைய முயற்சி எல்லாம் கைவிட்டது, தமிழக எம்பிக்களை பார்க்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா பிரதமர் என்ன செய்றீங்க, தமிழ்நாட்டில் பாஜக அலுவலகத்தை நீங்கள் மூடிவிட்டு செல்லலாம் என்று குற்றச்சாட்டு வைத்தார். உங்களுடைய பதில்? இதை சொல்லுவதற்கு சந்திரசேகருக்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. முதல்ல பிரதம மந்திரிக்கு எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு இவர் என்ன அவ்வளவு பெரிய மனிதரா என்று எனக்கு தெரியாது. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அதை நீங்கள் எப்படி தொலைக்காட்சி வாயிலில் அனுமதிக்க எனக்கு புரியல. இரண்டாவது எம்பிக்கள் ஒரு முறை இருக்கிறது, யார் வேணாலும் எப்போது வேணாலும் சந்திக்க முடியாது. அன்றைக்கு பிரதம மந்திரி ஊரில் டெல்லியில இல்லை, குஜராத்திலே வைப்ரண்ட் குஜராத் என்ற நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இல்லை என்று தெரிந்து கொண்டு வேண்டும் என்று நாடகம் நடிப்பதற்காக இந்த எம்பிக்கள் செல்வதை இவர் எப்படி புரிந்து கொண்டார்? இவர் இதுதான் படித்த லட்சணமா? இதுதான் இவர் புரிந்து கொண்டு போராட்டம் நடத்த லட்சணமா என்று நான் சந்திரசேகரை கேட்க விரும்புகிறேன். அதே போல பிஜேபி அலுவலகத்தை மூடி செல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் கேட்கிறேன். இவர் யார் அதை சொல்வதற்கு? நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி அரசாங்கத்தால் நிச்சயமாக நடத்த முடியும். வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார். மோடி அரசால் மட்டுமே வாடிவாசல் திறக்கப்படும் என்பதை தொலைக்காட்சி வாயிலாக அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்றார். என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் அர்த்தம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரை ஏதாவது ஒரு இடத்திலாவது ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று நாங்கள் யாராவது பேசியிருக்கிறோமா? அரசாங்கம் பேசியிருக்கிறதா? அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்கள் அபிடவிட் ஃபைல் பண்ணவே சொலிசிட்டர் ஜெனரல் மூலமாக அதில் எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் சிறப்பான பிறப்பித்த உத்தரவிட்டோமே. மத்திய மரியாதைக்குரிய திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் அன்றைய சுற்றுப்புற சூழல் அமைச்சர், அவர் ஆணை பிறப்பித்தார். தடை வாங்கியது பீட்டா அமைப்பு. இவர் போராட வேண்டியது பீட்டா அமைப்பு எதிராக. இவர் போராட வேண்டியது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அத்தனைக்கு மேலாக இதற்கு அனுமதி கொடுத்து தடை உத்தரவை பிறப்பித்த மத்திய அரசாங்கம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இவர் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் அலுவலகத்தை மூட சொல்லலாம். ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் எப்போது நடத்த வேண்டும் என்று இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கிற மனசாட்சி இல்லாமல் அடுத்தவருடைய கருத்தை கொஞ்சம் உள்வாங்குங்க. நீங்க சொன்னீங்க இந்த விஷயத்தை, ஆனால் நீங்கள் பேசும்போது பிரதமர் ஊரில் இல்லாத போது நாடகம் ஆடுவதற்காக எம்பிகள் வந்தாங்க, நீங்க ஒரு விமர்சனம் வைக்கலாம், நீங்கள் பிற கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கலாம், நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா இருக்க முடியுமா?
இல்ல விமர்சனம் செய்யக்கூடாது சொல்ல, விமர்சனம் செய்யுங்க. என்ன கொஞ்சமா விமர்சனம் பண்ணிருக்காங்க, சமூக ஊடகங்களை பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக தலைவர்களையும் மத்திய அரசாங்கத்தையும் திரு மரியாதைக்குரிய திரு மோடி அவர்களும் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்திருக்கலாம் எங்களுக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை குறித்தெல்லாம் விமர்சனங்களுக்கு நாங்கள் கவலைப்படவில்லை, பயப்படவும் இல்லை. உண்மை எங்களிடம் இருக்கிறது, நியாயம் எங்களிடம் இருக்கிறது. உண்மையிலே தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் இந்த வீணான குற்றச்சாட்டை அலுவலகத்தை மூட சொல்லுவது, இது போன்ற குழப்பமான பேச்சுகள் தேவையற்றது. உங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு, எனக்கு தேவை ஜல்லிக்கட்டு. தமிழகத்திலே இத்தனை ஆண்டு காலமாக நடந்து வந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் நடக்க வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமாக பேசுவது விட்டுவிட்டு எதிர்மறையாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நான் கேட்கிறேன். நாளைக்கு ஆர்டினன்ஸ் போறீங்களா? தந்தி டிவி மூலமா நீங்க ஒரு சத்தியம் பண்ணுங்க, நாளைக்கே ஆர்டினன்ஸ் போட்டு நாளைக்கே ஜல்லிக்கட்டை நடத்துறோம், பிரதம மந்திரி மோடி அதை செய்வாரு, அவரால தான் பண்ண முடியும் அப்படின்னு பெரிய தெய்வம் மாதிரி பேசுறீங்களே, அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ நாங்க கேக்குறோம், இளைஞர்கள் கேக்குற விஷயம் தெய்வம் மாதிரி பேசலீங்க, சொல்லுங்க. என்ன செய்ய பண்ண முடியுமா? இன்றைக்கு தமிழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே மத்திய அமைச்சரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்காரு. 20ஆம் தேதி மதியம் சந்திப்பதற்காக இன்றைக்கு காலை நடந்த திருச்சியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை சொன்னார். உடனடியாக தமிழகத்தின் முதலமைச்சர் டெல்லிக்கு செல்வதற்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்க, நாளை 10 மணிக்கு சந்திப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் சந்திக்க மறுத்து விட்டோமா? பிரதமர் முறைப்படி அனுமதி கேட்டால் சந்திக்க மறுத்திருக்கிறார். கிடையாது, நான் உங்களை போல சாதாரண மனிதர்கள். ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும், மோடி அரசால் திறக்கப்படும் இந்த நம்பிக்கை நிச்சயமாக என்னால் கொடுக்க முடியும், சொல்ல முடியும். ஓகே, நான் திரு விஜயன் குறுக்கிட விரும்பினார். குறுக்கிட முன்னாடி நான் வந்து வரேன் திரு சந்திரமோகன் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து உங்களுக்கான தரப்பொருமை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த வாதம் முறையா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க, வெளியில இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லுங்க தீரன். அதாவது மதிப்பிற்குரிய நரேந்திரன் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் நேரம் கேட்காமலேயே போயிட்டாங்க, நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. ஊர்ல இல்லாத போது போனா எப்படி? இல்லை, நாம் அதை நாங்கள் ஒன்றும் குறையே சொல்லலையே. எங்களுடைய நாடாளுமன்ற எம்பிக்கள் துணை சபாநாயகருடைய தலைமையில் தான் போனாங்க, தம்பிதுரை அவர்களுடைய தலைமையில் தான் போனாங்க. போயிட்டு எம்பி அவர்கள் பிரதமர் அவர்கள் இல்லாதனால நாங்கள் அதிகாரியை பார்த்து கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி தெளிவாக தான் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் மத்திய அரசாங்கத்து மேலே நாங்கள் வரோம், இவர் என்ன மனு வாங்காமல் போயிட்டு வரலாம் நாங்கள் சொல்ல வரல. எதையும் கொஞ்சம் அவங்க அளந்து பேசணும். நான் ஒரே ஒரு இன்றைக்கு கேள்வி கேட்பது என்னவென்று சொன்னால், மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்னு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முழக்கங்களை முன்வைக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு அந்த பீட்டா அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் யார்? பூர்வா ஜோஷி பூரா. அவர் என்ன இந்த நாட்டினுடைய பிரஜையா? அமெரிக்க பிரஜை. அவர் அமெரிக்க பிரஜை, இங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் நல வாரியத்தில் இயக்குநராக இருக்கிறார். அவர்கள்தான் இந்த வழக்குகளை எல்லாம் போட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்காக வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு உங்களுக்கு தெரியும், பீட்டா வேற, ஏடபிள்யூபிஐ வேற. விலங்குகள் நல வாரியம் என்பது வேறு. இல்ல விலங்குகள் நல வாரியம் என்பது ஏடபிள்யூபிஐ, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுல அதனுடைய அமைப்புடைய தலைவராக தற்போது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணைச் செயலாளர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி டாக்டர் மேஜர் ஜெனரல் கவுர் இருந்தார். அவரை நீக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட ராஜினாமா பண்ணிருக்காரு, பெரிய அழுத்தம் கொடுத்து ராஜினாமா பண்ண வச்ச மத்திய அரசு. இது ஒரு பக்கம் இருக்கு. பீட்டா என்பது ஒரு தனி அமைப்பு. ஏடபிள்யூபிஐ அப்படிங்கிறதும் ட்ராய் மாதிரி, சிஏஜி மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்புங்கிற மறந்துடக்கூடாது. அதுல இயக்குனராக அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதற்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லட்டும். ஏடபிள்யூபி சொல்றீங்களா, பீட்டால சொல்றீங்களா நான் கேக்குறேன். ஏங்க, பீட்டாவுல இருக்கக்கூடிய பீட்டாங்கிறது தனியார் தொண்டு நிறுவனங்க. ஆமாங்க, அது எனக்கு நல்லா தெளிவா தெரியும். ஆனா அவர்தான் ஒரு அமெரிக்க பிரஜையாக இருந்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் நல வாரியத்திற்கு கைட்லைன் பண்ணுவது, அதற்காக வழிகாட்டுவது, இதனுடைய சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவது என்று சொன்னால் மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா இதற்கு மட்டும் பொருந்தாதா? அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா, பீட்டா என்ற அமைப்பு என்பது அங்க நாயை கொல்றான், பூனையை கொல்றான், அவ்வளவு விலங்குகளை நிறைய பேசுறோம். அது அவருடைய கோரிக்கை நியாயம், அவருடைய கோரிக்கை நியாயம் இல்லங்கற நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். திரு விஜய், நீங்க குறிப்பிட விரும்புறீங்க எந்த காளைக்கு வதை செய்றான்? இல்ல அது எல்லாரும் ஒரே கருத்து தான், எல்லாரும் ஒரே கருத்து. திரு விஜய், நீங்க குறிப்பிட விரும்புறீங்க. இல்ல, இதுல சட்டப்படி நாம பல விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம்.
சட்டத்தில் உள்ள கோளாறுகளை நான் படிப்படியாக எப்படி விளக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதை நான் கேள்வியா மட்டும் முன் வச்சிருக்கேன். ஒரு சாமானியோட பார்வையில் நான் ஒரு கேள்வியா மட்டும் முன் வச்சிருக்கேன். எல்லாருமே வந்து மாநில அரசு செயல்படல, மத்திய அரசு செயல்படல, பேட்டா செயல்பட்டுருச்சு, ஏடபிள்யூபி தப்பா செயல்பட்டுருச்சாங்க. இதுல மாநில அரசுடைய சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன, மத்திய அரசுடைய சட்ட ரீதியான உரிமைகள் என்ன, மத்திய மாநில அரசுகள் நினைத்தா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? இதற்கான தீர்வு அவசர சட்டமா அல்லது சட்ட திருத்தமா அல்லது ஒரு அறிவிக்கையா, நோட்டிபிகேஷனா? இது எதுல சாத்தியம் நினைக்கிறீங்க? இதனுடைய தீர்வு நோட்டிஃபிகேஷன் தான். அது எப்படிங்கிறதுக்கு நான் விளக்கணும் இல்லையா? அதனால தான் 22வது பிரிவில் ட்ரைனிங், அதாவது எக்ஸிபிட்டிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் அனிமல்ஸுக்கு 22வது செக்ஷனில் 2வது பிரிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் as a performing animal, any animal which the central government may by notification in the official gazette specify as an animal which shall not be exhibited or trained as a performing animal. இரண்டாவது பிரிவு சொல்லுது. எஸ், இது ப்ரிசைஸ்லி இதுதான் 2வது பிரிவு சொல்லுது. அதனால் எது நோட்டிஃபிகேஷனால் வந்ததோ அதுக்கு ஆர்டினன்ஸ் அவசியம் இல்லை. என் நோட்டிஃபிகேஷன் பவர் டு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் வந்து பவர் டு விட்ரா த நோட்டிஃபிகேஷன் கூட இருக்குது. இதில் 2வது பிரிவு என்ன அப்படின்னாக்க, பர்ஃபார்மிங் அனிமல் அப்படிங்கிறது சட்டத்தில் விளக்கப்படலை. ஆனால் பர்ஃபார்மிங் அனிமல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் தான் பர்ஃபார்மிங் அனிமல்னால் என்னன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுதுனாக்க, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மிங் அனிமலை வச்சு பப்ளிக்கு காட்டி டிக்கெட் போட்டு வசூலிக்கிறது, இந்த சர்க்கஸ் அதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் டிக்கெட் போட்டு வசூலிக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் இந்த புல் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டில் உபயோகப்படுத்தும் போது பர்ஃபார்மிங் அனிமலே அல்ல. அதனால் இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக மத்திய அரசு கையாண்டிருக்க முடியும். எப்படி முடியும் என்றால், அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததை புல்லுங்கிறத பர்ஃபார்மிங் அனிமல் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் பை அன் அனதர் நோட்டிஃபிகேஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழக அரசில் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அந்த ஆர்டினன்ஸ் வந்து தமிழக அரசினுடைய சட்டம் இயற்றும் தகுதிக்கு அப்பாற்பட்டது. தமிழக அரசுக்கு வந்து அந்த சட்டமேற்ற அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால, சட்டமேற்ற அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதில் வெறும்னா வந்து புல் அப்படிங்கிறத எடுக்கிறதுனால முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை இதுக்கும் பொருந்தும்னு எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வழி என்ன அப்படின்னா, நாளைக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலம் it is not a performing animal, so the bull is removed from the list of performing animals mentioned under section 22(2) னு சொல்லிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியும் திரு விஜயன், இதே மாதிரியான ஒரு முயற்சி அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து புது நோட்டிபிகேஷன் கொண்டு வராம அல்லது காளையை நீக்காம அவர்கள் வந்து ஒரு கீழே வந்து ஒரு சப் கிளாஸ் கொண்டு வர்றாங்க. காளை வந்து அங்கேயே தொடருது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு அதே நோட்டிபிகேஷன் மூலமா ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் தமிழ்நாட்டில் நடக்கிறது, குஜராத் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு எக்ஸம்ஷன் விதி விலக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் நோட்டிபிகேஷன் கொண்டு வரும்போது அது தொடர்பான தீர்ப்பு தான் இன்னும் நிலுவையில் இருக்குது. இல்லை, அது தொடர்பான விஷயத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேன். புல்லு பர்ஃபார்மிங் அனிமலே இல்லைன்னு நல்லா எல்லாருக்கும் அந்த மொத்த சட்டத்தையும் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரூல்ஸ் ரிலேட்டிங் டு தி பர்ஃபார்மிங் அனிமல்ஸில் டிக்கெட் வாங்கினாதான் அந்த அனிமலை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அது சர்க்கஸில் இருக்கிறதோ இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறத டிக்கெட் வாங்குறான். கெண்டி ரேஸ் ஹார்ஸில் கூட டிக்கெட் வாங்குறான் ஆடியன்ஸுக்கு. இதுக்கு ஆடியன்ஸுக்கு டிக்கெட்டே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குளறுபடியாக சரியான சட்ட அறிவு இல்லாமல் செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இது யார் என்னங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. மத்திய அரசா மாநில அரசான்னு குறை சொல்கிறத பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்தவரை இல்ல, இதுல நமக்கு தெரிய வேண்டிய கிளாரிஃபிகேஷன், மாநில அரசால ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? அதுக்கு லீகல் வேலிடிட்டி உண்டா? முடியாது. மாநில அரசால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது. ஓகே, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டியதுல ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அறிவிக்கை மூலமாக கொண்டு வர முடியும். ஆமாம், ஓகே. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு தான் ஆர்டினன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஆனா சில நாட்களுக்கு முன்னால மத்திய அரசு இதே ஜனவரி மாசத்துல வந்து மன்னிக்கிற கடந்த ஆண்டுல வந்து இதே மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் மத்திய பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது இந்த நோட்டிபிகேஷன்ல தான் ஒரு கிளாஸ் கொண்டு வந்தாங்க, சப் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து ஜல்லிக்கட்டுக்கு விதிவிலக்குன்னு அதே நோட்டிபிகேஷன்ல போட்டாங்க. ஆனா அது தொடர்பான தீர்ப்பு இன்னும் சொல்லலையே. அது தொடர்பான தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது புதிதாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா? என்ன ப்ராப்ளம் இல்லை, அவசர சட்டம்ங்கிறது எப்பொழுதுமே முடியாது. ஏன்னா சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட சட்டப்பிரிவை திருத்தணும்னா தான் அவசர சட்டம் வேணும். நோட்டிஃபிகேஷனை திருத்துறதுக்கு அவசர சட்டம் தேவையே இல்லை. இதை பற்றி கட்சி கூட சொல்லியிருக்காரு. அதனால் பாராளுமன்றத்தினுடைய சட்டம் எதுவும் இப்போ திருத்தப்படலை. இப்போ திருத்தப்படுறது எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள விஷயம். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் முன்னாடி ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து தேவையில்லாத ஒரு சுற்றி மூக்க தொடர விஷயம். நேரடியாக புல்லை மட்டும் எடுத்திருந்தாக்க அது ரொம்ப ஈஸியாக
இதுவாக இருக்கும், செயலாக இருக்கும். அதை விட்டுட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கண்டிஷனல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸம்ஷனுங்கிறது அந்த இடத்துல இல்லை. எக்ஸம்ஷனுங்கிற பவரே செக்ஷன் 28 தான் இருக்குது. இன்றைக்கி கூட 28 பார்த்தீங்கன்னா மத ரீதியாகவோ அல்லது ஜாதி ரீதியாகவோ இந்த கெடா வெட்டுறது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த சட்டமே அவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு 28வது செக்ஷனில் இருக்குது. ஒருவேளை 28வது செக்ஷனில் பண்ணணுன்னா தான் அதெல்லாம் அவசியம். இப்போ 28வது செக்ஷனில் நமக்கு அவசியமே கிடையாது. இது வெறும் பர்ஃபார்மிங் அனிமல் அப்படிங்கிற ஒரே ஒரு இஷ்யூ தான் நம்மளுடைய இஷ்யூ. It is not a performing animal even as per the rules because Act did not define what is the performing animal. ஜல்லிக்கட்டு மீட்பு பேரவை சேர்ந்த திரு ராஜேஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சந்தேகம் நமக்கு வந்து எழுகிறது, அது கேட்கலாம் பார்த்தேன். ஒருவேளை மத்திய அரசுடைய முயற்சி, மாநில அரசுடைய முயற்சி, ஒரு சட்ட திருத்தமோ ஒரு நோட்டிஃபிகேஷனோ ஒரு அவசர சட்டமோ ஏதேனும் ஒன்று கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் எல்லோரும் ஒரே மித்த குரலில் வருவோமானால் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் அறிந்த வகையில் தை மாதம் 1ஆம் தேதி தான் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கும், தை மாதம் 2ஆம் தேதி தான் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும், தை மாதம் 3ஆம் தேதி தான் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும். கோயில்களுடைய வாடிவாசல் அந்த வாடிவாசல் எல்லாமே கோயிலை சார்ந்தது அப்படிங்கிறத மறந்துட முடியாது. ஸோ அந்தந்த கோயிலில் வாடிவாசல் அப்போ திறக்கிறது தான், அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு தான் திறக்குங்கிறது நான் கேள்விப்பட்டது. அதுதான் உண்மையா? எப்போனாலும் ஜல்லிக்கட்டு நடத்தினாமா? ஆண்டுல வேற மாதங்களில் கூட நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? வணக்கம். இப்போ ஆக்சுவலாக நேற்று இதே ஆயுதத்தில் அந்த டிபேட்டுக்கு இது நான் ஒரு தகுந்த ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். பட் இப்பயும் அதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது தை 1, தை 2, தை 3ன்றது வந்து இந்த உழவர் திருநாள், அறுவடை நாள், மாட்டுப் பொங்கல்ன்ற ஒரு அடையாளத்தினால இந்த தை 1, 2, 3ன்றது அப்படியே அடையாளப்பட்டுருச்சு. அதில் தை 1 வந்து அவனியாபுரம், தை 2 வந்து பாலமேடு, தை 3 வந்து அலங்காநல்லூர் அப்படின்ற அடையாளப்பட்டுருச்சு. பட் இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இந்த ரேக்லா ரேஸ் போன்ற இந்த கலாச்சார நிகழ்வுகள் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஏரியாலையும் அவங்க ஊரோட திருவிழாவை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. இப்ப இந்த தை 1, 2, 3ல மதுரையில முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரப்போற நாட்கள்ல, இப்ப அடுத்து வரப்போற கம்மிங் டேஸ்ல சப்போஸ் நாளைக்கு வந்து மத்திய அரசு இதுக்கு ஒரு அவசர சட்டம் பாஸ் பண்ணாவோ இல்ல இதுக்கு ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்தாவோ, நாளைக்கு மறுநாள் மணப்பாறையில ஒரு ஊர் இருக்காது. எவ்ரி இயர் அந்த டைம்ல அந்த ஊரை நடத்த, நாளைக்கு மறுநாளைக்கு அந்த நாள்ல நடத்தலாம். ஸோ இது மாதிரி இது எப்படி அப்படின்னா, இது வருஷம் பூரா நடந்து வந்த நிகழ்வு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு இப்ப தை மாசத்துல ஒரு திருவிழா ஒரு கிராமத்துல நடக்கும். சித்திரை மாசத்துல மதுரையில கள்ளழகர் கோவில்ல கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு. ஸோ அந்த சித்திரை மாசத்துல மதுரையில ஃபெஸ்டிவல். அது மாதிரி ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில தென்னலூர்ன்ற ஒரு ஊர்ல வந்து கோவில் திருவிழா. அது வந்து மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலா அந்த 2006, 2008க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் முன்னாடி வருஷம் பூரா நடந்துச்சு. நவம்பர் அப் டு ஜனவரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நவம்பர் வரைக்கும் நடக்கும். டிசம்பர் ஒரு மாசம் தான் பிரேக் இருக்கும், திரும்ப ஜனவரி ஸ்டார்ட் ஆகும். பட் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாத கால அவகாசம் தான் அதுக்குமே கொடுத்தாங்க. அதுக்கு எது கூட நான் என்னோட பேர்ல மதுரை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷனே போட்டேன். இது வருஷம் பூரா நடக்கிறது. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க திருவிழாக்களை முன்னிட்டு நடக்கிறனால இது நீங்க வருஷம் பூரா அனுமதி கொடுக்கணும்னு அந்த கைட்லைன்ஸ் கூட நான் அதை மாத்திக்கணும்னு சொல்லி கூட நான் ஒரு பெட்டிஷன் கூட போட்டிருந்தேன். ஸோ அதனால இது வந்து தை 1, 2, 3ஓட முடிய போற திருவிழா கிடையாது. இது வருஷம் பூரா அந்தந்த ஊர்ல அந்தந்த ஏரியாவோட திருவிழாவை முன்னிட்டு நடைபெறனால இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான். நன்றி திரு ராஜேஷ். அது ஒரு பொதுமக்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கேட்டோம். திரு சந்திரமோகன், நான் கேட்குற ஒரு விஷயம், இந்த அமைப்பு எப்படி இயங்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். போராட்ட குழு வந்து தன்னெழுச்சியாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்துக்கும் நிர்வாகிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் ஏற்படக்கூடிய அரசு இயந்திரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், யார்கிட்ட பேசுறது, யார் சொன்னால் கேட்பாங்க, எப்போ இந்த பிரச்சனை ஓயும்? ஒருத்தர் வந்து முதலமைச்சர் வரணுன்றாரு, ஒருத்தர் முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கணுன்றார். நேற்று இரவு நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உள்ளடக்கிய ஒரு அறிக்கை கொடுப்பாருன்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவு வந்தீங்க. முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ நிறைவடைஞ்சு நம்ம இந்த போராட்டத்தை கைவிட்டு வேண்டாம் இல்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா அதுக்கு வந்து திரு விஜயன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஒன்னு நோட்டிபிகேஷன்ல கிளாரிபிகேஷன் வேணும், நோட்டிபிகேஷன் மாத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கும்போது இந்த போராட்டம் எப்ப முடிவுக்கு வரும்? முதலமைச்சர் மீதான நம்பிக்கை இல்லையா? மத்திய அரசு மீது நம்பிக்கை போய்விட்டதா? சட்ட பிரச்சனையை சட்டப்பூர்வமாக அணுகணுங்கிற வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் இல்லையா? முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லையான்னு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரசு வந்து உங்க மேல வந்து நாங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும் தான் நாங்க நினைக்கிறோம், அப்படி எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்னு சொன்னார். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, அப்படி சொன்ன முதலமைச்சர் அலங்காநல்லூர்ல எங்க தோழமைகள் அமைதியா அறவழியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதுக்கு தடியடிச்சு நடத்தி அரெஸ்ட் பண்ணி 300க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி 15 பேர் மேல எஃப்ஐஆர் ஏன் போடுறீங்க? நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன சொல்றேன், இந்திய சுதந்திர போராட்டம் போது நம்ம ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் ஆச்சு இல்லையா, படுகொலை, ஜெனரல் டயர் தான் வந்து ஆர்டர் பண்ணான். ஆனா சுட்டது இந்திய போலீஸ் தான்.
அந்த தருணத்துல எல்லா போலீஸுமே இந்திய போலீஸுமே வந்து துப்பாக்கியை போட்டுட்டு என்னுடைய நாட்டு மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு எப்பவோ சுதந்திரம் கிடைச்சிருக்கும். நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க சொல்றீங்க சரியா, சீஃப் மினிஸ்டரா இருந்து சொல்றீங்க நான் ஆதரவு தரேன்ட்டு. when கர்நாடகா வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டோம் தண்ணி தரணும்னு சொல்லியும் அதை மீற கர்நாடகா சிஎம் இருக்கும் பொழுது, ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு அவர் வந்து தடையை மீறி அவரும் வந்து இது நடத்தும் பொழுது, இங்க நாங்க நடத்துறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது நடத்த விடாம போலீஸை வச்சு எங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டா இது ஆதரவுன்னு நாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல 1-2 இடங்கள்ல தான் இது மாதிரி லேசான தடியடி பிரயோகம் நடத்திருக்காங்க. நீங்களே குறிப்பிட்ட ஒரு 15 பேர் தான், ஒரு 10-15 லட்சம் இளைஞர்கள் போராடக்கூடிய இடத்துல வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப அவங்களும் ரெஸ்டெண்டா. நீங்க இன்னைக்கு காவல்துறை நீங்க பார்க்கலாம், நீங்க சென்னை மெரினாலே வந்து அவங்க நீங்க எவ்வளவு பொறுப்போடு இருக்கீங்களோ அதே மாதிரி பொறுப்போட பொறுமையோட அவங்களும் இருக்காங்கல்ல. சோ இது எங்கேயா 1-2 இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து அரசாங்கம் சரியா ஒத்துழைக்கல, அரசாங்கம் முடிவு எடுக்கலங்கிற பொதுமைப்படுத்தலாமா சார்? அலங்காநல்லூர் தான் நம்ம ஜல்லிக்கட்டுன்னு பேசினாலே எடுத்த உடனே மைண்டுக்கு முதல்ல வந்தது வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு அடையாளம் ஜல்லிக்கட்டு அடையாளம். அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது, நைட் எல்லாம் நாங்க காட்சிகளை பார்க்கிறோம். எப்படி சார் எங்களுக்கு உணர்வு வராம இருக்கும்? அதை பார்க்கும்பொழுது எப்படி எங்களுக்கு இந்த மாநில அரசு மேல நம்பிக்கை வரும்? அதனால நாங்க சொல்றோம், நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரியுங்களா? ஆர்டினன்ஸை போடுங்க, இல்ல விஜயன் சார் அவர் சொன்ன மாதிரி அந்த சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகளை நீங்க அவர் தான் நாளைக்கு நான் பிரதமர் சந்திக்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. காலையில 10 மணிக்கு சந்திக்க. அதாவது இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தானா வந்ததுனாலதான் இந்த விஷயமே நடக்குது. அதுதான் புரட்சியோடைய வெற்றியே. என்னன்னா ஃபோர்ஸ் பண்றது, பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கும், எல்லாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கும். மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டுட்டாங்கன்னா இவங்க வந்து ஓகே நம்ம வேலையை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு. அதனால இப்ப அவசரமா கிளம்பி போறாங்க. அங்க இருக்க இளைஞர்கள் சொல்றாங்க, ஓபிஎஸ் சார் எங்க வந்து பாருங்க அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போறதுக்கு மாத்திரம் எங்க வீட்டுக்கு வந்து கேக்குறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம். 2 நாளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பசியில எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெயில எத்தனை பேர் நேரத்துல 2 அமைச்சர்கள் பேசினாங்க. உங்களுக்கு தெரியும், என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் சீஃப் மினிஸ்டர் வந்து எங்களை பாருங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அவ்வளவுதான். நீங்க குறிப்பிட வருவீங்க. அதாவது மதிப்பிற்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் அங்கே போய் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கோரிக்கைன்னா உங்களோட இருந்து நாங்கள் போராடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம், உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்கு உடனடியாக விரைவாக தீர்வு காணப்படும் சொன்னாங்க. சொன்னது மாதிரியே இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க சொல்றது நாங்க இவ்வளவு அழுத்தம் கொடுத்ததுனால தானே இது நடக்குது, நாங்க அழுத்தம் கொடுக்காம அரசாங்கம் செய்ய நினைச்சு வாழா இருந்தோம் நடந்துருக்குமான்னு கேக்குறாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்ப கூட ஒண்ணு சொன்னார் இல்லையா, கர்நாடக முதலமைச்சர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறாருன்னாரு. ஆனா கர்நாடக காங்கிரஸ் ஆளுகிறது கர்நாடகாவில். ஆனா சுப்பிரமணிய சாமி அந்த காங்கிரஸ் அரச உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலன்னா கலைப்போன்னு சொல்லல. தமிழ்நாடு அரசாங்கத்தை தான் ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்ற தடைக்கு பிறகு நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினால் தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைக்கணும்னு சொன்னது சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டை தான், கர்நாடகா சொல்லி. திரும்பி காங்கிரஸ் அவங்களுக்கு எதிர்கட்சி இல்ல. இவங்களுடைய கருத்து வந்து சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, தருண் விஜய் என்ன சொல்றாருங்கிறது இல்ல. இவங்க கேட்கக்கூடிய எளிமையான விஷயம், கர்நாடக அரசுக்கும் கர்நாடக முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் அந்த துணிவு இருக்கும் போது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் ஏன் ஏற்பட மாட்டேங்குது? எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால தானங்க நாங்க வந்து தொடர்ந்து இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, காவிரியில உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகா மதித்ததா? மதிக்கல. அவ கர்நாடக அரசு கலைஞ்சிருச்சா? கர்நாடக அரசுக்கு மக்கள் செல்வாக்கு போயிருச்சா? கர்நாடக அரசுக்கு பாதிப்பு வந்துருச்சா? என்ன ஆச்சு? ஒரு முறைக்கு 4 முறை 2000 கண்ணாடி திறந்து விடு 2000 சொல்லிட்டே இருந்தாங்க, முடியாதுன்னு தெளிவா இருந்துட்டாங்க. என்ன நட்டம்? அப்ப கர்நாடகாவுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், நம்ம இறையாண்மை பத்தி எப்படி பேச முடியும்? அதெல்லாம் நாங்க क्वेश्चन பண்றோம். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து தன்னெழுச்சியாக அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது நடைபெற்றது. அது அரசாங்கம் வந்து முன்கூட்டியே போராட்ட முறையில இளைஞர் நடத்துற ஜல்லிக்கட்டு நீங்க சொல்லிட முடியாது சார். மத்திய அமைச்சர் சொல்றாரு, எல்லாருமே ஏற்கிறது. நடந்தது வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம். அங்க சில காளைகள் மிரண்டோடின, சில காளைகள் திறந்து விடப்பட்டன, சில காளைகள் அடக்கினார்கள். அதெல்லாம் வந்து போராட்டத்தின் விளிம்பமா நடந்த விஷயமே தவிர ஜல்லிக்கட்டு நடந்துச்சா, நீங்க வாடிவாசல் நடந்துச்சா? அதிகாரபூர்வமாக நடக்கவில்லை என்றாலும் கூட பல இடங்களில் நடந்திருக்கு. அது தன்னெழுச்சியா மக்களுடைய அந்த உரிமை போராட்டமானது வெடிச்சிருக்குது. அதை நாங்க வரவேற்கிறோம். உரிமைப்பட்ட விஷயத்தை திருட்டுத்தனமா நான் ஏன் நடத்தணும் கேக்குறாங்க. இது என்னுடைய ரைட் சார். நான் வந்து சட்டப்பூர்வமா உலக அங்கீகாரத்தோட ஊர் அங்கீகாரத்தோட நான் டிவில பார்த்து ஒரு தரையில உட்கார்ந்து நான் மாடு பிடிப்பேன்றாங்க. இல்ல அதெல்லாம் சரிங்க, நாங்க அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல. தவறு சொல்ல சார். அதற்கு வந்து அரசாங்கம் ஏன் அவள் துணை நிற்கலன்னு கேக்குறாங்க. பாருங்க, பொதுமக்களுடைய பார்வை வேறு, அவருடைய போராட்ட அணுகுமுறை வேறு. ஆனால் ஒரு அரசாட்சியில
ஒரு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடியவங்க பொதுமக்களை போல வந்து நடந்துக்க முடியாது. ஆந்திரால திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த காலை திறந்து விட்ட விஷயத்துல அவர் நேரடியா பங்கேற்றாரா இல்லையா? அந்த காட்சியில் எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? கர்நாடகால நீங்களே ஒப்புக்கொள்வது போல விதிகளை மீறினாங்களா இல்லையா? இது தமிழக மக்களுக்கான உணர்வு தானே. ஒருவேளை மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் கடும் கோபம் கொண்டு தமிழக அரசு மீது பாயுதுன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய சிம்பத்தியும் ஆதரவு உங்க பக்கம் இருக்குமா இல்லையா? வீரமா இந்த விளையாட்டுக்காக மத்திய அரசாங்கம் எங்க ஆட்சியை கலைச்சிடுன்னு நாங்க கவலை எல்லாம் படல. யாரு கலைக்க போறது இல்ல, அது உச்ச நீதிமன்றம் தடுத்துறது வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், அப்படி ஒரு எதிர்ப்பும் அதிருப்தியும் ஏற்படுமே ஆனால் மக்களுடைய ஆதரவு, இளைஞருடைய ஆதரவு, இந்த படையுடைய ஆதரவு உங்களுக்கு தானே இருக்க போதுன்னு கேட்கிறேன். இருக்குதுங்க. அதுக்கு தான் இவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து தான் ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பிரதமரை பார்த்து கொடுக்குறாங்க. நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே வந்து விஜிலா சத்யானந்த் போன்ற எங்களுடைய கழக எம்பிக்கள் எல்லாம் வந்து இது குறித்து பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது நாளைக்கு மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் OPS அவர்கள் சென்று பிரதமரை சந்திக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இதில் ஒன்றுத்துக்கும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது. 1965 மாணவர்கள் வந்து அல்லது பொதுமக்கள் இதை வந்து தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1965களில் ரசாயன உரம் பூச்சி மருந்தை கொண்டு வந்து பசுமை புரட்சி என்ற போர்வையில் தமிழகத்தினுடைய உயிர் தொழிலான பயிர் தொழிலை அழித்து ஒழித்தார்கள். அது 65 நடந்தது. அன்னைக்கு வந்து உணவுக்காக நம்ம அமெரிக்காவிட்ட போய் கையேந்திரம், அந்த நிலைமை கூடாது, நாமளே தன்னிறைவு அடையணும்னு சொன்னாங்க. அதில் இந்த ரசாயன உரம் பூச்சி மருந்து வந்ததுனால நம்மளுடைய பாரம்பரிய விவசாயமானது கெட்டு குட்டி சவராக போனது. அடுத்தது வந்து டிராக்டரை கொண்டாந்து இறக்குனாங்க. டிராக்டர் வந்ததுனால, இந்த குட்டைப்பயிர் வந்ததுனால நம்மளுடைய கால்நடைகள் எல்லாம் அழிந்தது. டிராக்டர் குட்டி போடாது, ஆனால் கால்நடையானது எருவும் போடும், விவசாயிக்கு தேவையான ஏறு விடும், வண்டி எடுக்கும், எல்லா வேலையும் செய்யும். அப்படிப்பட்ட அந்த மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இன்னைக்கு கூட பாருங்க நாட்டு பசுலாம் அழிஞ்சு போச்சு. ஏன் காரணம் என்னவென்று சொன்னால் ஜெர்சி பசு. அதுல உங்க நிலைப்பாடு எல்லாருக்கும் இல்ல, அவங்க சொல்லக்கூடிய அதே விஷயத்தை நீங்க இங்க பாருங்க. கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறார்கள், நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்களும் கோரிக்கை வைக்கிறீங்கன்னு சொன்னா யாரை கோரிக்கை வைக்கிறோம்? அதான் நான் சொல்ல வரேன். நீ மட்டுமா கோபப்படுற, நான் கோபப்படுறேன்னு சொன்னா என்ன? ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்காக பல அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இங்க பீட்டா மாதிரி நிறுவனங்கள் வந்து இங்க வந்து செயல்படுவதற்கு காரணமே என்னவென்று சொன்னால் நம்முடைய பாரம்பரிய அந்த உயிர் தொழிலான பயிர் தொழில். உங்களுக்கு இந்த நிலைப்பாடு இருக்குன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எந்த வழக்கும் போட போறல, நடந்தது போராட்டம் நாங்க சொல்லிட்டு போறோம், நீங்க நடத்துங்க. அப்படி யாரும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுங்க, அப்புறம் நாங்க பண்ணி காமிக்கிறோம். கட்டாயமா மாணவர்களோட தாங்க நாங்க இருக்கிறோம். தவறாக தயவு செய்து நாங்க வந்து உங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தான் இருக்குன்னு தெளிவா சொல்றோம். சரி, ஆனா இல்ல சார், ஒரு நிமிஷம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு கடமை இருக்கு. நீங்க மனசாட்சி சொல்லுங்க. 10 லட்சம் பேர் போராடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கேயாவது வந்திருக்கா? வரல. அது மாணவருடைய செயல்பாடுனாலயா இல்லாட்டி அரசியல் கட்சியோட செயல்பாடுனாலயா? இப்ப சொன்னாங்க இல்லையா, நீங்க எங்களோட இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்க ஏற்கறாங்க. அதிமுக தன்னிச்சு செயல்படுத்தணும், பாஜக துரோகம் செய்யணும் சொல்ல, நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க 2 பேரும் நாங்களும் போராடுறோம்னு சொன்னா என்ன அர்த்தம் கேக்குறாங்க அவங்க. நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருப்பது மத்திய அரசாங்கம். இப்ப நம்முடைய வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் வந்து நோட்டிபிகேஷன்ல இதை கொண்டு வரணும், காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து அந்த காளையை நீக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மாநில அரசாங்கத்துக்கு அது மாதிரி அதிகாரம் தான் நாங்க எப்பயோ செஞ்சுட்டு இருப்போம். நாங்க ரோட்டுக்கு வரலன்னா நாளைக்கு சிஎம் வந்து டெல்லிக்கு போக மாட்டாரு. நாங்க ரோட்டுக்கு வந்ததுனாலதான் நீங்க வேற வழி இல்லாம போறீங்க. நீங்க அடுத்த முதலமைச்சர் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அந்த பாலிடிக்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே தவிர்த்து எங்க உறவு திரும்ப நான் பாலிடிக்ஸ் போயிட வேண்டாம். அதுல போனா திரும்ப உள்ள போயிடுவோம். இல்ல நான் ஒரே கேட்கிறேன், பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலைக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்பணுமா இல்லையா? எங்கேயாவது மதிப்பு கொடுத்தார்களா? உங்களுக்கு உரிமை கிடையாதுன்றாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் 161 பிரகாரம் நாங்க பிரகாரம் எங்களுக்கு தான் மத்திய அரசாங்கத்துக்கு பல சிக்கல்கள் இருக்கு, ஆர்வம் இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு. ஓகே, நான் திரு வன்னியர் கேட்கிற ஒரு விஷயம், இது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்குமேயானால்
நீங்கள் குறிப்பிட்டது போல தென் மாவட்டங்களில் சில பகுதியில் நீங்க சொல்லக்கூடிய சமூகத்தின் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே நடந்திருக்கும். திருச்சியில சூரியூர்ல நடக்குது, மணப்பாறையில் நடக்குது, திருவள்ளூர்ல நடக்குது, வேலூர்ல நடக்குது, இன்னும் பல பகுதியில் நடக்குது. திரு ராஜேஷ் அவர்கள் சொன்னது போல தமிழகத்தின் பல பகுதியில் நடக்குது. நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆண்டோர் நடக்கக்கூடிய இதுல ஜாதி எங்க வந்துச்சு? ஒரு இடத்துல ஒரு சமூகத்தினர் ஒரு சிலர் வந்து செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை சொல்லி சொல்றதா? ஒட்டுக்க வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி இருக்கு. ஜல்லிக்கட்டுல சில காளைகள் வந்து துன்புறுத்தப்படுகின்றன, ஜல்லிக்கட்டே வேண்டாம் முடிஞ்சு வச்சுக்கிற. சிலர் ஜலஜாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க சில இடத்துல பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ் நம்ம பார்க்கறதா? இதெல்லாம் ஆதிக்க சாதியோட வேலை சொல்லி சொல்றதா? இல்லை நீங்கள் நான் சொன்னதே நீங்கள் வந்து வேறொரு மாற்றி சொல்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணி. நீங்கள் சொன்னது நாடு பார்த்துட்டு இருந்துச்சு, அது தனியாக திருச்சி சொல்ல. நான் வேற ஜல்லிக்கட்டு தமிழருடைய பண்பாடு அது வேணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு இடங்களில் கலவரம் நடந்திருக்கு, அதனால வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுல 90 நீங்க சொன்னது சந்திரமோகன் ஜல்லிக்கட்டு பத்தி தெரியுமா? நான் மட்டும் சொல்லல. இதை வந்து தென் மாவட்டங்களில் நடந்த கலவரங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை தயாரித்த நீதியரசர் மோகன் அவர்கள் கொடுத்த அந்த இறுதி அறிக்கையில் இந்த கலவரங்களில் முக்கியமான ஒரு உட்கூறாக இருக்கிறது வந்து இந்த ஜல்லிக்கட்டும் ஒரு காரணம் இல்லை, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். நேற்றைக்கு நடந்த அந்த பெரியகுளத்தில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டிலே வந்து தலித்துகள் தாக்கப்பட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அலங்காநல்லூர் நீங்கள் வந்து அவனியாபுரத்தில் நீங்கள் வந்து தலித்துகள் மட்டும் தனியாக தான் நடத்துகிறாங்க. அலங்காநல்லூரில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறாங்களே, அலங்காநல்லூரில் இன்றைக்கும் வந்து தலித்துகள் வந்து அங்கே மாடு பிடிக்க முடியாது. பாலமேடில் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த நாடு கட்டமைப்பாக இருக்கிற சிராவயல், உரங்காம்பட்டி, தேவக்கோட்டை, சிங்கமுனரி பகுதியில் இன்றைக்கும் வந்து தலித்துகள் அங்கே வந்து அந்த மந்தையில் போய் மாடு அவுக்கவே முடியாதுங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து இவ்வளவு இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்களுடைய அந்த உணர்வு பண்பாடு அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்கிறது சாதி தான். நான் வெளிப்படையே சொல்றேன். மறுக்கல, ஜாதி வந்து ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் முதல்ல நம்ம தமிழால் ஒன்றிணைவோம், தமிழராய் ஒன்றிணைவோம், பிறகு நமக்குள்ள நீங்க எங்களை தமிழர் சொல்றதுலயே வந்து பிரச்சனை இருக்கு. நீங்க இங்க தமிழர், தமிழ்நாடு, தமிழ் பண்பாடுன்னு சொல்றதே வந்து சாதியை மறைக்கிறதுக்கு தாங்க. தமிழர்னு சொல்றதே வந்து சாதி வெறிய வந்து மறைச்சு வேற ஒரு அரசியல் பேசுறதுக்கு தாங்க இங்க இருக்கு. தமிழ் தேசியமே அப்படித்தான் இங்க இருக்கு. அவ்வளவு அப்பட்டமா அவ்வளவு மோசமா வந்து இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் வந்து சாதியவாதிகளா இருக்காங்க, சாதி தமிழ் தேசியவாதிகளா இருக்காங்க. உங்களுடைய கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக அவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் முறியடிச்சு உண்மையான தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொண்டு வந்த சாதி ஒழிந்த தமிழ் தேசியத்தை கொண்டு வரத்தான் நாங்கள் கொடுக்கிறோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல சாதி ஒழித்தல் ஒன்று, மற்றொன்று தமிழ் வளர்த்தல். அதில் நாங்கள் நிற்கிறோம். நீங்க வந்து தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய சீரழிவுக்கு முக்கிய காரணம் வந்து சாதி தாங்க. சாதியை நீங்க இவ்வளவு சொல்றாங்க. தமிழக அரசு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணன் திறன் அவர்கள் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் வந்து இருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும். திருநாள்கொண்ட சேரியில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே வந்து பிணத்தை வந்து பொது விதியில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. இங்கே இருக்கிற காவல்துறை வந்து அவங்க எடுத்து போய் அடக்கம் பண்ணாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த பணத்தை வந்து புதைக்க விட்டாங்களா? அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிச்சீங்களா மதிக்கலையா? நீங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்க பாக்குறது வந்து அப்ப இல்ல, அது இல்ல சுத்தமா இல்ல. நான் என்ன இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நரேந்திரன் அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு வந்து பிஜேபி இதுல வந்து இரட்டை நாடகம் நடக்குது அப்படிங்கிறது, நாடகம் நடத்துது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னன்னா, இந்தியா வந்து சித்திரவதைக்கு எதிரான அந்த ஐநா மனித உரிமை இதுல வந்து அவ கையெழுத்து போடல. மனிதனே வந்து சித்திரவதைக்குள்ளாக்கல அப்படிங்கிறத வந்து அதுல கையெழுத்து போடாத ஒரு இந்தியா நீங்க மாடு சித்திரவதைப்படுத்துது அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி வந்து கொண்டு வரீங்க? 2000 தான் வந்து அத்வானி உள்துறை அமைச்சராக இருக்கும் போது பீட்டா அமைப்பை வந்து உள்ள கொண்டு வராங்க. பீட்டா வந்து ஒரு சாதாரண என்ஜிஓங்க. என்ஜிஓக்கு வந்து நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் வந்து பிஜேபி தான் கொண்டு வருது. அப்ப பிஜேபி இதுல வந்து தமிழர்களுக்கு எதிராக இதுல வந்து நாடகம் ஆடுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தமிழ் தேசியம் என்பதே சாதி சமயங்களை கடந்து மொழியால் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். சங்க இலக்கியத்திலே வந்து யாயும் நியாயம் யாராகி அப்படிப்பட்ட வாழ்ந்த சமுதாயம் தான் இது. எப்போ வந்துனாக்கா நில உடைமை சமுதாயமாக மாறுகிற பொழுது அவனுக்கு உடைமை வருகிற பொழுதுதான் இங்க வந்து சாதியை வந்து குறிக்கிட்டு அதுல 4 வகை வரணும். வலியுறுத்துவதனால சாதி இருக்குமாவது இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். அரசியலை பத்தி குறை சொல்லக்கூடாது. நரேந்திரன் சுருக்கமா உங்களுடைய இறுதியான பதில் இந்த குற்றச்சாட்டுகள் சுருக்கமா தயவு செய்து. அதாவது திரு வன்னியரசு அவர்கள் இதில் எதற்காக அந்த ஜாதிய சாயத்தை பூசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை.
பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஜாதி அரசியல் செய்வதும் இல்லை, ஜாதிகள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல் கட்சி. அது மட்டுமல்ல, தீண்டாமை என்பதை இந்த நாட்டில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் அமைப்பான RSS இதற்காக கடுமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் சொன்ன அந்த 2000 பீட்டா அமைப்பு உள்ளே வந்திருக்கலாம், ஆனால் அதற்கு தடை உத்தரவு கொடுத்தது, அதற்கு ஆதரவாக நடந்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு என்பதை ஏன் அவர்கள் மறந்துவிட்டார்? அந்த சமயத்தில் அவரோட கூட்டணியில் இருந்த அவருடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் எம்பியாக பதவி வகித்தார். அதை அவர் மறந்துவிட்டு பேசுகிறாரா? இரட்டை வேடம் போடுவது நாங்கள் அல்ல, உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தான் அன்றைக்கு பீட்டா அமைப்பு இந்த தடை உத்தரவு வாங்கிய பொழுது நீங்களே கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். ஆகவே இதெல்லாம் நடக்காத ஒன்றுக்காக நாங்கள் செய்யாத ஒன்றுக்கு எங்கள் மீது குற்றம் சொல்வது எந்த நியாயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை தமிழகத்துடைய பாரதிய ஜனதா தலைவராகவும் அகில இந்திய தலைவராகவும் அமர்த்தி அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி தான். வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்தியாவில் சரித்திரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அவசர முடியுமான்னு சொல்லுகிறேன். மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் சார், ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்ற ஆணை வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடர போகுது. அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க. எங்கெங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் நடக்குதோ தினமும் அங்க போங்க. இதுக்கு தலைவர்கள் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. நான் கூட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட கிடையாது. நானும் அங்க இருக்க ஒரு சாதாரண போராளி, அவ்வளவுதான். நன்றி. புரியுதுங்களா? அதனால தினம் வாங்க, என்ன முயற்சி என்ன பண்ண முடியுமோ, சாப்பாடுல இருந்து தண்ணில இருந்து என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. அறவழியில மட்டும் இந்த போராட்டம் நடக்கும். ஜல்லிக்கட்டு வர விஜயன், இறுதியான உங்கள்ட்ட ஒரு கேள்வி சுருக்கமா உங்களோட நிகழ்ச்சி முடிக்க ஒரு முறை. ஒருவேளை மத்திய அரசு பிரதமர் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் பார்த்த பிறகு மத்திய அரசு ஒருவேளை அறிவிப்பானை கொண்டு வருமானால் நாளைக்கு மதியம் 1 மணிக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அனில் தாவே அவர்கள் ஒரு அவசர மீட்டிங் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் இந்த விலங்கு நல வாரிய தலைவரோட நிர்வாகிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்றாரு. சோ ஒருவேளை நாளைக்கு நோட்டிபிகேஷன் மத்திய அரசு கொண்டு வருமேயானால் உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த நோட்டிபிகேஷன் மூலமாக நம்ம ஒரு இடைக்கால நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? சுருக்கமாக திரு விஜயன். உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. நோட்டிபிகேஷன் மூலம் ஒரு உரிமையை எடுக்க முடியும். என்ன காரணம் என்றால், முதல் வழக்கில் வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் தடை பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டாங்க. பர்ஃபார்மிங் அனிமல்ங்கிற இதில் வரவே வராது. செக்ஷன் 11 சொன்ன விஷயம் செக்ஷன் 22க்கு பொருந்தாது. இது வெறும் பர்ஃபார்மிங் அனிமல் ஒண்டி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி செக்ஷன் 11 சொன்ன சீரியஸ் ஆக்ஷன் வேணும்னா செக்ஷன் 28 ஒன்று இருக்கவே முடியாது. ஏன்னா மத ரீதியாக கொடுக்கின்ற காவு அல்லது ஜாதி ரீதியாக கொடுக்கின்ற மிருகவதை அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சட்டத்திலேயே இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட் வேற ஒரு வழக்கில், அதாவது இங்கேருந்து தமிழ்நாடு போட்ட ஆர்டினன்ஸ் மேலே சொன்ன விஷயத்தெல்லாம் அதெல்லாம் வெறும் ஆபித்தர், அது மேலெழுந்து வாரியாக சொல்லப்பட்ட விஷயங்கள், ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவல்ல. உச்சநீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு தடையும் வராது. கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் செய்தால் இந்த பிரச்சனை இத்துடன் முடிவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நன்றி திரு விஜயன், உங்களை கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு. இந்த வழக்கு போட்டது பீட்டா அமைப்புல AWPA ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. விலங்கு நல வாரியம் இது மத்திய அரசுடைய ஒரு துணை அமைப்பாக இருந்தாலும் கூட இது ட்ராய் போல, CAG போல, எலெக்ஷன் கமிஷன் போல ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் சுயாட்சி கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. அவர்கள் உடம்புப்படியாக இருந்தார்கள். அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவரை ராஜினாமா செய்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதம் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருந்தார். அதனால ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தற்போது மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறையுடைய இணை செயலாளர் இருக்கக்கூடியவர் தான் அந்த AWPA உடைய செயலாளர் கூட இருக்கிறார். சோ ஒரு மாற்றம் மத்திய அரசுடைய செயல்பாட்டில் தெரியுதா? தமிழக முதலமைச்சர் நாளை காலை 10:30 மணிக்கு இந்த நாட்டுடைய பிரதமரை பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமைச்சர் பெருமக்களோடு நிர்வாகிகளோடு சென்று சந்திக்க இருக்கிறார். அதுல ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படுமா? மதியம் 1 மணிக்கு மத்திய அரசு ஒரு அவசர கூட்டத்தை சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏற்படுமா? முக்கியமான திருப்பம் ஏற்படுமா? திரு விஜயன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல இதுல ஒரு அறிவிப்பானை, ஒரு நோட்டிபிகேஷன் மட்டுமே போதுமானது என்று சொல்லும்போது அந்த நோட்டிபிகேஷனுக்கு இடையூறு எதுவும் இல்லாமல் இருக்குமா? ஏன்னா உச்சநீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் 2014 இறுதி தீர்ப்பு வழங்கியிருந்து இந்த விஷயத்தில் உடம்புப்பிடியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி உடம்புப்பிடியாக இல்லாமல் அவருடைய பார்வையில் தளர்வு ஏற்படுமா? நோட்டிபிகேஷன் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாபெரும் இளைஞர்களுடைய எழுச்சி ஒரு நல்ல பலனை நோக்கி போகுமா? நீர்க்குமிழியாக இல்லாமல் ஒரு நிரந்தரமான விஷயமாக இந்த இளைஞருடைய எழுச்சி இருக்குமா? பொறுத்து பார்ப்போம். மிகச்சில நிமிடங்களில், மிகச்சில மணி நேரங்களில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது, நாளை மத்திய அரசு என்ன செய்கிறது, பிரதமர் என்ன செய்கிறார், தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார், எல்லாமே நாளைக்குள் தெரியக்கூடிய விஷயங்களா இருக்கின்றன. ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்குமா? உங்களைப் போல நாமும் ஆவலாக காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.